ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஈஸி அண்ட் டேஸ்டியான மட்டன் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அந்த கிரேவி செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம மசாலா பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கெட்டியான பேன் இல்லைனா வடை சட்டி எடுத்துக்கலாங்க. அதில் 6 to 7 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஈக்குவலாக பட்டை ப்ளஸ் கிராம்பு ரெண்டுமே ஆட் பண்ணிவிட்டு இது மூணையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அது எடுத்துட்டு 3 tablespoon சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் 3 tablespoon சீரகம் ஆட் பண்ணிக்கலாங்க. சீரகமும் எடுத்துட்டு 4 tablespoon பெப்பர் ஆட் பண்ணி அதையும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கையளவு நடக்கல்ல எடுத்துருக்கேங்க. நீங்கள் நடக்கல்லுக்கு பதிலாக கேஷ்யூ ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணிவிட்டு அதனால் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு காய வச்சு அரைச்சி எடுத்துருங்க. அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா ஒரு கையளவு தேங்காயும் ஆட் பண்ணி அரைச்சிட்டு கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி நல்லா க்ரீமி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டு இது கூடவே 6 தக்காளி, 3 tablespoon ஜிஞ்சர் அண்ட் 3 tablespoon கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணி அதையும் இதோடு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். குக்கர் எடுத்துக்கலாங்க. குக்கர் ஹீட் ஆனதுக்கப்புறமா கோகோனட் ஆயில் தான் ஆட் பண்ணணும். 2 பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்காங்க, அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு 1 tablespoon சோம்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு கையளவு கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஷேடில் மாறுறா இருக்கும். நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வந்த ஸ்டேஜில் நம்ம 1 kg மட்டனை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோங்க, அதை ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப போனாகவும் இல்லாமல் ரொம்ப போன்லெஸ்ஸாகவும் இல்லாமல் நான் மிக்சிங்கில் எடுத்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இதை ஆட் பண்ணிவிட்டு இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மஞ்சள் தூள் 1 tablespoon ஆட் பண்ணிக்கிறேங்க. ஆட் பண்ணிவிட்டு நான் சக்தி சிக்கன் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சக்தி ஆர் ஆச்சி யார் ஆப்ஷன் ஆட் பண்ணிவிட்டு காரத்துக்கு ஏற்ற அளவு ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணுங்கள். நான் 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம்லங்க அந்த பேஸ்ட்டு, அந்த பேஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த ஃபுட்டுக்கு ஏற்ற சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். பத்தலைன்னா கடைசியில் கூட ஆட் பண்ணிக்கலாம். 1 glass வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதை க்ளோஸ் பண்ணி 3 விசில் விட்டு எடுத்துடலாம். அவ்வளோதான் நம்மளோட டேஸ்டியான மட்டன் கிரேவி ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.